பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற வல்லமுள்ள நாமத்தால் இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் 46ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவனென்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். ஹல்லேலூயா. இந்த சங்கீதக்கார தாவீது இந்த சங்கீதம் ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்க பாட்டு, அலாமோத்தில் வாசிக்க கோராகின் புத்திரருள்ள ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பாட்டு. வேதம் சொல்லுது, தேவனே நமக்கு அடைக்கலமானவர், நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிறவர், அடைக்கலத்தை கொடுக்கிறவர், புகலிடமாக இருக்கிறவர். அப்படிப்பட்ட தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். நீங்கள் என்ன செய்யணுமா? இந்த பூமியிலே யாரை நம்ம அறிந்து கொள்ளணும்? வேதம் சொல்லுது, தேவனே நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நம் ஆண்டவராகிய கர்த்தரை அவரே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். எங்கே அறிந்து கொள்ளணும்? நீங்கள் அமர்ந்திருந்து அவருக்காய் காத்திருந்து, அவர் பாதத்தில் அமர்ந்திருந்து அவருக்காய் காத்திருந்து அவரே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அவர் ஜாதிகள் மத்தியில் உயர்ந்தவர், பூமியிலே உயர்ந்தவர், தேசங்கள் மத்தியில் உயர்ந்தவர். அவர் உயர்ந்தவராக இருக்கிறார், உன்னதமான தேவனாக இருக்கிறார். தேசங்களில் வாழ்த்தப்படுகிறவர், உயர்த்தப்படுகிறவர், பூமியிலே வல்ல பெரிய காரியங்களை செய்தவர் அவர். ஹல்லேலூயா. எகிப்து தேசத்தில் வெற்றியை கிடைக்க பண்ணின கர்த்தர் தாமே, அவருடைய கை வல்லமையை எகிப்தியர்கள் கண்டார்கள். வேதம் சொல்லுது, எகிப்து தேசத்தில் உயர்ந்த தேவன், உயர்ந்த காரியங்களை செய்த தேவன் அவர்தான் தேவன் என்பதை எகிப்தியர்கள் அறிந்து கொண்டார்கள். அவருடைய பலத்த கிரியைகளை எகிப்தியர்கள் கண்டார்கள். கோசேன் நாட்டுக்கும் எகிப்து தேசத்துக்கும் தேவன் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணினார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கோ அது வெளிச்சமாக இருந்தது. வேதம் சொல்லுது, கர்த்தருடைய கிரியைகளை எகிப்தியர்கள் கண்டார்கள். வேதம் சொல்லுது, அன்பு தேவ ஜனமே, நம்ம எங்கே அமர்ந்திருக்கணுமா? தேவ பாதத்தில் அமர்ந்திருக்கணும். எப்படி இருக்கணும்? அமைதி கொண்டு இருங்க. அவர் தான் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளணும். சில காலங்கள் இருக்கலாம், சில நேரம் இருக்கலாம், சில மாதம் இருக்கலாம், சில வருஷம். எப்படி தான் இருக்கணும்? அமைதியாக இருக்கணுங்க. அவர் பாதத்தில் அமைதியாக இருக்கணும். அவர் கிரியை செய்யும்படி நம்ம அமைதியாக இருக்கணும். அவருக்காய் காத்திருங்கள், அமைதி கொண்டிருங்கள், பொறுமை கொண்டு இருங்கள். அவரே தேவன் என்பதை அவர் செயல்படும் வரைக்கும், அவர் நம்மளை உயர்த்துகிற வரைக்கும் அவர் சமூகத்தில் நீங்கள் காத்திருங்க. அன்பு தேவ ஜனமே, யோசேப்பு சகோதரர்கள் யோசேப்பு குழியில் போட்ட போது, யோசேப்பு அவர் கடந்து வந்த பாதைகள் விற்கப்பட்டு, இஸ்மவேலர் இடத்துல, மீதியான இடத்துல விற்கப்பட்டு வந்து போத்திபார் இடத்துல தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டு பழி சுமத்தப்பட்டு காவல் சிறையில் இருக்கும்போதும் எத்தனை ஆண்டுகள் காத்திருந்தார்? வேதம் சொல்லுது, கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் யோசேப்பு காத்திருந்தார். ஹல்லேலூயா. தேவனுடைய உயர்வுக்காக காத்திருந்தார், அமைதியாக இருந்தார், அமைதி கொண்டு இருந்தார். அந்த எகிப்து தேசத்துக்கு தேவன் அவர் அதிகாரியாக உயர்த்தினார். ஹல்லேலூயா. அன்பு தேவ ஜனமே, சில மாதங்கள் ஆகலாம், சில வருடங்கள் ஆகலாம், சில நாட்கள் ஆகலாம், சில நேரங்கள் கூட ஆகலாம். ஆனால் நம்ம எப்படி இருக்கணும்? காத்திருக்கணும், அமைதியாக இருக்கணும், அமைதி கொண்டு இருக்கணும். யோசிப்பு காத்திருந்தா அநேக சூழ்நிலை நம்ம போராட்டங்களை நிறுத்திவிட்டு சிந்தித்து தெய்வ சமூகத்தில் அமர்ந்து அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை என்று அறிந்து அவர் செயல்களுக்கு நம்ம இடம் கொடுத்து, ஆண்டவரே நீங்கள் மட்டும்தான் உயர்ந்தவராக இருக்கிறீரப்பா, நீங்கள் மட்டும்தான் துதிக்கப்படத்தக்கவராக இருக்கிறீரப்பா, நீர் மட்டும்தான் என்னை உயர்த்துகிறவராக இருக்கிறீர் என்பதை நம்ம அறிந்து அவர் சமூகத்தில் காத்திருக்கும் போது தேசங்களில் உயர்ந்தவர், ஜாதிகளுக்குள்ள உயர்ந்தவர் உங்களை என்னை உயர்த்துவது நிச்சயமே. ஹல்லேலூயா. அதனால் நம்ம சண்டையிடுவதை காட்டிலும் சரணடைவது உத்தமம். அன்பு தேவ ஜனமே, நீங்கள் சண்டையிட்டு பிரச்சனை பண்ணுகிறத காட்டிலும் அவர் பாதத்தில் அமர்வது உத்தமம். உங்கள் கவலைகளை விட்டு கர்த்தரை பாடுங்க, உங்கள் பிரச்சனைகளை விட்டு பாதம் அமர்ந்துருங்க. நீங்கள் சண்டையிடுவதை விட்டு சரணடைங்க. ஏற்ற காலத்தில் தேவன் உயர்த்தும்படி அவர் கரத்தில் அடங்கியிருக்கும்படி வேதம் சொல்லுது. அன்பு தேவ ஜனமே, துதிக்கப்படத்தக்கவர், உயர்ந்தவர், உங்களை உயர்த்துகிற கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்துருங்க. அவரே தேவன் என்று செயல்பட ஒப்புக்கொடுங்க, அவர் பாதத்தில் இருங்க. யோசேப்பின் ஆண்டுகள் அப்படியா இருந்த போதும் எகிப்து தேசத்துக்கே அதிகாரியாய் தேவன் அவரை உயர்த்தினார். எந்த சகோதரர்களால் உயர்வு வரல, குடும்பத்தாரால் உயர்வு வரல, தாய் தகப்பனால் உயர்வு வரல. ஆனால் தேவ தரிசனம் நிறைவேறினது. தேவன் சொப்பனத்தினால சொல்லப்பட்ட அவருடைய தரிசனத்தை தேவன் கொண்டு நிறைவேற்றினார். அவரே தேவன் என்று அறியும்படி தன்னுடைய குடும்பத்தார், ஜாதிகள், ஜனங்கள் அறியும்படி தேவன் செய்தார். இன்றைக்கும் காலங்கள் கடக்கலாம், அதே தானியேலுடைய வாழ்க்கையில் அதே காரியங்கள் தான் ஆண்டுகள் கடந்தது.
ஆடுகள் கரவலாடுகளின் பின்னால் திரிந்த தாவீதை தேவன் அரசனாய் உயர்த்தினார். உங்களை என்னை உயர்த்துவது நிச்சயமே. அமைதி கொண்டு இருங்க, பொறுமையாக இருங்க, காத்திருங்க. அவர் செயல்படும் காலம் உங்களுக்காய் எனக்காய் உண்டு என்பதை அறிந்து உயர்ந்தவரை நீங்கள் நோக்கி பாருங்கள். ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவது நிச்சயமே. கடைசியாக சண்டையிடுவதை நிறுத்தி சரணடைங்கள். பிரச்சனையை விட்டு அவர் பாதம் அமருங்க. கவலையை விட்டு கத்தரை பாடுங்க. வல்ல பெரிய காரியங்களை செய்வாராக. கண்களை மூடி அன்பின் ஆவியானவரை கேட்ட சத்திய வார்த்தைகளுக்காக எங்களை முழுமையாக அர்ப்பணிக்கிறோம். நீர் செய்யும் ஐயா நாங்கள் பார்க்கிறோம். உம்மாலே உயர்வு உண்டாகுமே, அதற்காய் சூத்திரம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். அன்பு தேவ ஜனமே, அவரே தேவன் என்று அவர் அறிந்து கொள்ளுகிற நாட்கள் நிச்சயம் நமக்கு உண்டு. அவருடைய பலத்தை கிரியைகளை செயல்களின் முடிவை நம்ம காண்பது நிச்சயமே. God bless you. Have a blessed day.